வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்ளும் குழந்தைக்கு பெற்றோர் உரிமை கோரி தாக்கல் செய்யப்படும் மனுக்கள் மீது 4 வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று நீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. தொடர்பான மேலும் விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி இணைப்பில் இருக்கிறார். கிருஷ்ணமூர்த்தி, வணக்கம். வாடகை தாய் மூலம் குழந்தை பெறும் விவகாரத்தில் 4 வாரங்களில் முடிவெடுக்க நீதிமன்றம் அறிவுறுத்தியிருக்கிறது. வேறு என்ன சொல்லியிருக்கிறாங்க? முழு விவரங்கள். வணக்கம். வாடகை தாய் மூலம் பெற்றுக்கொள்ள உள்ள குழந்தைக்கு பெற்றோர் உரிமை கோரி நாமக்கலை சேர்ந்த தம்பதியர் நாமக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார்கள். ஆனால் வாடகை தாய் மூலமாக குழந்தை பெற உள்ள பெண்ணின் வயது 50 கடந்து விட்டதாகவும் வாடகை தாயாக செயல்பட உள்ள பெண்ணின் கணவரிடம் விசாரணை நடத்தப்படவில்லை என்று கூறி அந்த மனுவை தள்ளுபடி செய்து நாமக்கல் நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. நாமக்கல் நீதிமன்றத்தின் இந்த உத்தரவை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை நீதிபதி ஷமீம் அகமது விசாரித்தார். அப்போது வழக்கில் நீதிமன்றத்திற்கு உதவியாக நியமிக்கப்பட்ட மூத்த வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா தனது வாதத்தில் வாடகை தாய் ஒழுங்குமுறை சட்டம், குழந்தை பெற விரும்பும் தம்பதியர், வாடகை தாய்மார்கள் மற்றும் பிறக்க உள்ள குழந்தைகளின் நலனை பாதுகாக்க இயற்றப்பட்ட நலம் சார்ந்த சட்டம் என சுட்டிக்காட்டி தேவையற்ற சிறு குறைபாடுகளை காரணம் காட்டி குழந்தை பெறும் உரிமையை மறுக்க கூடாது என்று வாதிட்டார். மேலும் குழந்தை பெற விரும்பும் பெண் 50 வயதை பூர்த்தி செய்திருந்தாலும் 51 வயதை அடையும் வரை சட்டப்படி தகுதியுடையவராகவே கருதப்பட வேண்டும் என்றும், மேஜிஸ்ட்ரேட்டுகள் தகுதி சான்றிதழ்களை மறுபரிசீலனை செய்யும் மேல்முறையீட்டு அதிகாரியை போல செயல்படவும் முடியாது என்றும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி பெற்றோர் உரிமை கோரிய மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவை ரத்து செய்ததுடன் மீண்டும் இந்த மனுவை பரிசீலித்து 4 வாரங்களில் முடிவெடுக்க நாமக்கல் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்திற்கு நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் நீதிமன்றத்துக்கு உதவியாக பணியாற்றிய மூத்த வழக்கறிஞர் அசன் முகமது ஜின்னா, அரசு வழக்கறிஞர் ஜான் சத்யன், மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் நிரஞ்சன் ராஜகோபால் ஆகியோருக்கும் பாராட்டு தெரிவித்த நீதிபதி வாடகை தாய் மூலம் குழந்தைகள் பெற்றுக்கொள்வோர் தாக்கல் செய்யும் பெற்றோர் உரிமை கோரும் மனுக்களை கையாள்வது தொடர்பாக விதிமுறைகளையும் வகுத்து உத்தரவிட்டார். வாடகை தாயாக செயல்பட தயாராக உள்ள பெண் விருப்பப்பட்டு வாடகை தாயாகியுள்ளாரா என விசாரிக்க வேண்டும். அதே போல் குழந்தை பிறந்த பெண் அதன் மீது உரிமை கோரப் போவதில்லை என உத்தரவாதம் பெற வேண்டும். வணிக நோக்கம் இல்லை என்பதில் திருப்தி அடைய வேண்டும். குழந்தையை கைவிடப் போவதில்லை என குழந்தையை பெற உள்ள தம்பதியரிடம் உத்தரவாதம் பெற வேண்டும். அதே போல் பெற்றோர் உரிமை கோரிய மனுக்களில் 4 வாரங்களில் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்கள் முடிவெடுக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு விதிமுறைகளை வகுத்து ஷமீம் அகமது உத்தரவிட்டார். இந்த விதிமுறைகளை தமிழ்நாடு முழுவதும் அமல்படுத்த ஏதுவாக உரிய சுற்றறிக்கைகளை பிறப்பிப்பதற்காக இந்த தீர்ப்பின் நகலை அனைத்து மாவட்ட முதன்மை நீதிபதிகளுக்கும் அனுப்பி வைக்கும்படி உயர்நீதிமன்ற தலைமை பதிவாளருக்கும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். தங்களின் முழு விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணன்.